வணக்கம் அன்பு ட்ரூகால் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்த வீடியோவை எப்படி ஷார்ட்ஸுக்கு மாற்றுறது, அதே போல் பேட்ரியட் மோடில் எடுத்த வீடியோவை எப்படி நம்ம மெயின் வீடியோவுக்கு மாற்றுறது, சேனல் நேம் லோகோ எல்லாம் எப்படி வீடியோ முழுவதும் வைக்கிறது, இன்ஷாட்னு இருக்கிற அந்த வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு எமோஜி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எல்லாமே ஒன்று பார்த்துலாம். எமோஜி செட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். எமோஜி வந்து ரெண்டு டைப்பில் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஒன்று எமோஜி சிம்பிள் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். இன்னொன்று டெக்ஸ்ட் டைப்பில் உள்ளே போயிட்டு அங்கேருந்து எமோஜி செலக்ட் பண்ணலாம். நான் இப்போ டெக்ஸ்ட் டைப்பில் போயிட்டு அங்கேருந்து எமோஜி செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பிக்சர் அல்லது வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கப்பட்டதா போர்ட்ரேட்டில் எடுக்கப்பட்டதான்னு காட்டுறதுக்காக எமோஜியை இந்த இடத்துல செட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இந்த எமோஜியை செட் பண்ணுறங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்கிற டி ஒரு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டி ப்ளஸ் அது ஒரு கிளிக் அடிங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. இப்போ உங்களுக்கு எமோஜி மேலே ஷோ ஆரம்பிக்கும். எமோஜியை தேர்வு பண்ணுறதுக்கு ஈஸியான வழியும் உண்டு. இதில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு எந்தெந்த எமோஜி உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்க முடியும் ஈஸியாக. மொபைல் டைப் பண்ணதும் மேலே அந்த எமோஜிலாம் வந்துருச்சு. அதில் ஏதோ ஒரு எமோஜி நம்ம செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசு வேணுமோ இழுத்து அதை நம்ம பெருசு பண்ணிக்க முடியும். அது எந்த இடம் வைக்கணுமோ அதை நம்ம தள்ளி வச்சுக்கலாம். அதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்துட்டு பேக்ரவுண்டு அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். டிஃபால்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணதும் இப்படி தான் இருக்கும். சரியாக நம்ம வச்ச எழுத்து பகுதி போக மீத பகுதி வேறு கலர் அல்லது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இதே எழுத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்னென்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது. அடுத்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி பாருங்கள். அது எந்த மாதிரி மாறுதுங்கிறத பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணலாம். பிளாக் வேணுமா, ஒயிட் வேணுமா, மற்ற கலர் வேணுமா, அல்லது உள்ளே இருக்கிற நம்ம இமேஜே ஏதாவது ஒன்று வேணுமா, இப்படி எதுனாலும் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ ஒயிட் வச்சா தான் அந்த மொபைல் தெரியுங்கிறனால நான் அதை வச்சுக்கிறேன். இப்போ இந்த பிக்சர் இந்த ஷேப்பில் வச்சு எடுத்தது அப்படிங்கிறத காட்டிக்கிறேன். படுக்க வசமாக வச்சு எடுத்தது லேண்ட்ஸ்கேப்னு சொல்லும்ல, அந்த வசம். அதுக்கு மொபைல் வச்சு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுவே அதே மொபைல் தான் திரும்ப போயிட்டு அதே ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு வந்து ரொட்டேட் பண்ணி இந்த வசத்தில் வச்சுருக்கேன். இந்த வசத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ அல்லது இமேஜ் அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இமோஜி நாம் எடுத்துகிட்டு வரோம், எப்படி அதை எந்தெந்த இடத்துக்கு நகர்த்தி வைக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்த்துருக்கலாம். தெளிவாக காட்டியாச்சு. இப்போ எமோஜி எப்படி உள்ளே வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒன்று நீங்கள் இதை செட் பண்ணி பார்த்துக்கலாம். எமோஜி உள்ளே வர ஸ்டைலு, வெளியே போகிற ஸ்டைலு, டெக்ஸ்ட்டு அதே மாதிரி உள்ளே வைக்கிறோம், அதனுடைய ஸ்டைலும் சரி. இதுக்கே தனி ஒரு வீடியோ போடலாம். நீங்களே அப்படியே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பாருங்கள். அடுத்து பேட்ரியட் மோடில் எடுத்த ஒரு பிக்சரை எப்படி அந்த பிக்சர்னுடைய எந்த ஒரு இதுவும் இழக்காமல் நம்ம மெயின் வீடியோவுக்கு மாற்றுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மெயின் வீடியோவில் எடுத்ததை எப்படி பேட்ரியட் மோடுக்கு மாற்றணுங்கிறத பார்க்கலாம். சோறு வச்சிங்களே பேர் வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சேனல் நேமை அந்த வீடியோவில் ஏதோ ஒரு பகுதியில் வர மாதிரி வாட்டர் மார்க் மாதிரி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த டீன்னு இருக்குது டெக்ஸ்ட், அது ஒரு கிளிக் அடிங்க. அதே டெக்ஸ்ட்டு ப்ளஸ்ன்னு இருக்குது வருங்க, அது ஒரு கிளிக் மறுபடியும் அடிங்க. இப்போ நம்மளுக்கு அங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம விருப்பத்துக்கு வைக்கலாம். நான் உதாரணத்துக்கு நான் எப்பவும் போல் வைக்கிற மாதிரி நான் வைக்கிறேன். ட்ரூ கோல்டு இப்படி தான் நான் வைக்கிறேன். எழுத்து இவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பிக்சரை மறைச்சிக்கும். ஸோ அதனை எடிட் நம்ம பண்ணணும். எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத இன்னும் பார்ப்போம். அந்த கலர் கொடுத்துக்கிறாங்களே அது ஒரு கிளிக் அடிங்க. அதில் டெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கு ஒயிட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி அதை மாற்றுறது அப்படின்னா அடுத்ததான் பார்டர் இருக்குது, அது ஒரு கிளிக் அடிங்க.
அதை பார்டருக்கு வந்துட்டு கீழே கிராஸ் பண்ண மாதிரி ஒன்று இருக்கா, அதை கொடுங்க. அடுத்தது ஷேடோ கொடுங்க. இப்போ ஷேடோவுக்கு அதே போல் நன் கொடுத்துருங்க. அடுத்து லேபிள் கொடுங்க. லேபிளும் அதே மாதிரி நன் கொடுத்துருங்க. எல்லாம் கொடுத்தும் கூட எழுத்தோட சைஸ் பெருசாக தெரியுது, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒன்றும் வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த டபுள் ஏஏன்னு போட்டிருக்குல்ல, அது எழுத்தை நம்ம மாற்றுறதுக்கு அது போயிட்டு இப்படி மேலே தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி டிசைன்ஸ் எல்லாம் வரும். எழுத்து ஒவ்வொரு மாடல் ஃபாண்ட் அது வரும். அது உங்களுக்கு எது பிடிக்குதோ அது போல் வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக இதுதான் வைக்கிறேன். ஸோ அதை வச்சிட்றேன். சரி, இப்போ டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. இதை எப்படி சின்னது இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப எடிட் கொடுங்க. அந்த 3 கோடு இருக்கே அதை கொடுங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 லைன் இருந்ததுனா தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு லைன் தான் வச்சுக்கிறோம். இப்போ இதை சென்டரில் இருக்கிறது இழுத்து பாருங்கள். அந்த எழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு இடையில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் அதிகமாகுது. ஸோ இப்படி வச்சுக்குவோம். ஆனால் இவ்வளோ பெருசு வேண்டாம், இதை சின்னது பண்ணிடலாம். அப்போ நம்ம இந்த மார்க்கை வச்சும் நம்ம இப்படி பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம். இது போல் இந்த இடத்துல வச்சும் நம்ம பெருசு பண்ண முடியும், சின்னது பண்ண முடியும். சரிங்களா? இப்போது இப்படி நீட்சியை ஒரு எழுத்தினுடைய நீள்தன்மையை அதிகம் பண்ணுறதுக்கு அந்த சென்டரில் இருக்கிறது. எழுத்து டோட்டலாக சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். இன்னொரு டிக் அடிச்சிட்டிங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வச்சுருக்கிற வீடியோஸில் ரொம்ப இதாக தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், அதை கொஞ்சம் குறைக்கணும். என்ன பண்ணுறதுன்னா, அதை மீண்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் கொடுங்க. அந்த கலர் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ஒபிசிட்டி அதை கொடுத்துருங்க. இப்போ அது 100% இருக்குது. அதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே இருக்கிற அந்த சக்கரை மாதிரி இருக்கிறது, அது எந்த அளவுக்கு நமக்கு வேணும்னு தோணுதோ அதை வச்சுக்கோங்க. டெக்ஸ்டினுடைய ஒவ்வொரு இதையும் வந்து மாற்ற முடியும். இன்னில் எப்படி அது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்படி வரும். ஒன்று ஒன்று நீங்கள் மாற்றி பார்க்கும்போது, நீங்களே ஒன்று ஒன்று மாற்றி பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். இந்த எழுத்தை ப்ளே பண்ணிங்கன்னா அது எப்படி வருதுன்னு பாருங்கள். உள்ளே வரும்போது அப்போ தான் தெரியும், ப்ளே பண்ணால் தான் தெரியும். ஸோ திரும்ப எடிட் பண்ணி அதை எப்படி அப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்கிற இந்த பாக்ஸ் செலக்ட் ஆகிருக்கா, இன்னில் உள்ளே வரும்போது எப்படி இருக்கும், அதே அவுட்டில் வெளியில் போகும்போது எப்படி போகணும் அப்படின்னா, எனக்கு இப்படி போகணும்னு வச்சிங்கன்னா இப்போ புரியுதுங்களா? இன்னில் அப்படி வருது, அவுட்டில் அப்படி வெளியே போகுது. சரி, எனக்கு எது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நன் கொடுத்துருங்க. அவுட் தான் நன் ஆகுது, இன்னு அப்படியே இருக்குது, அதை நாம் ஒன்றும் பண்ணல. அடுத்து லூப்புன்னு சொல்லி கொடுத்திங்கன்னா ரெகுலராக எப்படி நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டுருக்கு. அந்த பிளிங்கினுடைய டைம் மாற்றி வைக்கலாம். புரியுதுங்களா? கொஞ்சம் நேரம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் மறைஞ்சிருக்கும், அந்த மாதிரி வைக்கலாம். வந்ததையும் மறைகிற மாதிரி வைக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். அடுத்து ஹார்ட் மாதிரி இந்த மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்கோம், அது மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி ஆடிக்கிட்டுருக்கோம், இதெல்லாம் எங்கே தேவையோ அங்கே நம்ம வச்சுக்கலாம். இது சுற்றிக்கிட்டே இருக்கும். இது இப்படி சுற்றும், இது இப்படி சுற்றும், இது இப்படி மாறும், இது இப்படி மாறும். ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் நேம் ஏதாவது வைக்கிறதுக்கு அதுன்னா வச்சுக்கலாம். இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நன் வச்சிட்றேன். ஓகேவா? எனக்கு அப்படியே இருந்துட்டு போகுது அப்படிங்கிறனால இப்போ ஒரு டிக் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம செஞ்ச வேலை அத்தனையும் சேவ் ஆகி நம்மளுக்கு ஒரு ஃபைலில் ஒரு வீடியோவாக கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.